அந்த விவசாயிக்கு தோட்டத்துல எலி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அந்த எலியை பிடிக்கிறதுக்காக ஒரு கூண்டு செட் பண்றாரு. இந்த எலி தன்னுடைய நண்பர்களான ஆடு மாடு கோழிட்ட போய் சொல்லிச்சா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, உங்க முதலாளி என்ன பிடிக்கிறதுக்காக கூண்டு வச்சிருக்காரு. அவங்க சொன்னாங்களாம், உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, உன்னுடைய பிரச்சனையை நீயே பாத்துக்கோ அப்படின்னு எலி அங்கன்னு விரட்டி விடுறாங்க. எலி இப்ப சோகமா அங்கன்னு திரும்பி போகுது. இப்ப எலிக்கு வச்ச வலையில ஒரு பாம்பு வந்து மாட்டிக்குது. இப்ப இந்த முதலாளியுடைய மனைவி அங்க போகும்போது இந்த பாம்பு அவளை கடிச்சிருது. இப்போ அவ படுத்த படுக்கை ஆகிறா. அவளுக்காக அவர் என்ன செய்யறா, தான் வீட்டுல இருந்த கோழியை ஃபர்ஸ்ட் கொண்டு சூப்பு செஞ்சு கொடுக்கறாரு. இப்ப இவனை பாக்குறதுக்காக சொந்தக்காரங்க வராங்க. இப்ப அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்றாருன்னா, வீட்டுல இருந்த ஆடை கொண்டு அவங்களுக்கு எல்லாம் விருந்து கொடுக்கறாரு. இப்போ லாஸ்டா அவ செத்து போயிடுறா. இப்ப அவளுடைய இறுதி ஊர்வலத்துக்காக நிறைய பேர் வந்திருக்காக. அவங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்காக வீட்டுல நின்று மாடையை கொண்டு விருந்து வைக்கிறாரு. எப்பவுமே அடுத்தவனுக்கு தானே பிரச்சனை, நமக்கு என்ன அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருந்தா லாஸ்ட் அந்த பிரச்சனை நம்ம தலையில தான் வந்து விடும்.